வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து முதல் T20 மேட்ச் மழையால் ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ இரண்டாவது T20 ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்புங்கிறது கம்பல்சரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல் மேட்ச்சில் நம்ம வைபவ் சூரியவன்சிக்கு இடம் கிடைக்கல. இந்த இரண்டாவது T20லயாவது அவருக்கு இடம் கிடைக்கும்ட்டு ரசிகர்களிடையே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்துட்டு இருக்கு. அப்படி அவருக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் பொறுப்பில் எடுத்ததுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட அவர் ஜெயிக்கவே இல்லை. அது இந்த மேட்ச்லயாவது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். பிளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த மேட்ச் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, இல்லை இங்கிலாந்து அவங்களோட வெற்றி பயணத்தை முதல்ல தொடங்கலாம், இங்கிலாந்து வெற்றி பயணத்தை தொடங்கும் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சும்மா ஆர்வமாக காத்துக்கிட்டு இருந்தோம். இந்தியா இந்த மேட்ச் ஒரு நல்ல ஒரு கம்பேக் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ப்ளஸ் ஆனால் அந்த மேட்ச் நம்ம இந்திய அணி சூப்பரான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஆரம்பத்தில் இந்திய அணிக்கு ஒரு பெரிய அடி விழுந்தது. சஞ்சு சாம்சன் அகேன்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட இஷான் கிஷன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட் மூலிமா மறுபடியும் அவரும் ஒரு ஃபெயிலியர். அப்படி 2 விக்கெட்டை இழந்து தத்தளிச்சு நம்ம இந்திய அணிக்கு மறுபடியும் நல்ல ஒரு கம்பேக். அபிஷேக் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே இவங்க 3 பேர்த்தோட ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸால் இந்தியா 189 ரன் குவிச்சாங்க. 20 ஓவருக்கு 7 விக்கெட் இழந்தாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் மேட்ச் எப்படி போகும், இங்கிலாந்து மேட்ச் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மழை இந்த மேட்சை டோட்டலாக ஷட் டவுன் பண்ணிச்சு. அதனால் அந்த மேட்ச் யாருக்குமே ஒரு முடிவில்லாமல் போனதுனால அந்த மேட்ச் போட்டி ரத்து செஞ்சாங்க. இப்போ 4 மேட்ச் தாங்க இருக்கு. 4 T20 தான் இருக்கு. இந்த 4 T20ல 3 T20 கம்பல்சரி ஜெயிச்சா மட்டும்தான் அந்த அணிக்கு சீரீஸ். அப்படிங்கிறனால இந்த 4 இருக்கக்கூடிய 4 T20மே ரொம்ப 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 முக்கியமான T20. அந்த வகையில் இப்போ 2வது T20 நம்ம விளையாட போகிறாங்க நம்ம இந்தியன் இங்கிலாந்து கூட. இந்த மேட்ச் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு நம்ம இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நம்ம கம்பல்சரி சும்மா என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறோம். அதனால் எல்லாருமே கம்பல்சரி 7 மணிக்கு அசம்பிள் ஆயிருங்க சனிக்கிழமை. இந்த மேட்ச் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மேட்ச்சில் ஒரு இந்தியா ஒரு கம்பேக் வெற்றி பெறும் அப்படிங்கிறது எல்லாரோட ஆர்வமாக இருக்கணும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா ஓல்டு ட்ராஃபர்டில் தான் நடக்குது. இந்த பிச்சு எப்படி இருக்குன்னா ஒரு செம்மையான ஒரு பேட்டா விக்கெட்டு, சரியான ஒரு பேட்டிங் விக்கெட்னு சொல்லியானுங்க. இந்த பிச்சில் இங்கிலாந்து அணியை T20ல 300 ரன்னுக்கு மேலே குவிச்சிருக்காங்க. அது சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. பிலிப்சால்ட் வேற லெவலில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அதே மாதிரி மறுபடியும் அகேன்ஸ்ட் இந்தியாவுக்கு எதிராக பண்ணார்னா மறுபடியும் இங்கிலாந்து வேற லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட இருக்க 11 பிளேயருமே அவங்களால தரமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயராக வச்சிருக்காங்க. எல்லாருமே பேட்டிங் ஆல்ரவுண்டருங்க. பேட்டிங் எல்லாராலையும் பேட்டிங் பண்ண முடியும், எல்லாராலையும் பவுலிங் முடியும். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீமை வச்சிருக்காங்க. அதனால இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண இடப்பட முடியாது. அவங்களோட சொந்த மண்ணில் விளையாடுறாங்க. அவங்க சொந்த மண்ணில் விளையாடுறாங்க. ப்ளஸ் செம்மையான டீமு. டாப் 2ல இருக்காங்க. இந்தியா சாம்பியன் அணி நம்பர் 1ல இருக்காங்க. இப்போ அவங்க டாப் 2ல இருக்காங்க, நம்பர் 2ல இருக்காங்க. நம்பர் 1 நம்பர் 2 விளையாட போற இந்த மேட்ச்ல நம்ம இந்திய அணி என்ன பண்ணணும்? வைபவ் இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, வைபவ் சூரியவன்சிக்கு ஏன்ப்பா இந்தியன் டீம்ல இடம் கிடைக்கலன்னா பெரிய ஆர்வமா பெரிய ஒரு கேள்வியா இருக்குங்க. ரசிகர்களிடையே சோசியல் மீடியா எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வைபவ் சூரியவன்சிக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பெரிய கேள்வி. ஐபிஎல்ல செம்ம பர்ஃபார்மன்ஸ், செம்ம 6 அடிச்சிருக்காப்ல, சரியான ரன்ஸ் அடிச்சிருக்காப்ல, வேற லெவலில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. எங்க போனாலும் அவர்கிட்ட இருந்து ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ். குயிக் பால்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 பதிவு பண்ணக்கூடிய நல்ல எபிலிட்டி வச்சிருக்காப்ல. அந்த மாதிரி ஒரு அதிரடியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா ஒரு பெரிய கேள்வி. சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்றாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேர்ல்டு கப்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்தியாவுக்கு வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வச்சாருன்னு சொல்லலாம் சஞ்சு சாம்சன். அதை யாரும் மறந்துட மாட்டோம், மறக்கவும் மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை இப்போ நீங்க கண்டினியூவா ஒரு சான்ஸுக்கு கொடுக்குறீங்க. அந்த சான்ஸை அவர் சரியா பயன்படுத்தல. சரியான ஒரு சான்ஸை பயன்படுத்தாம ஃபெயிலியர் மேல் ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்காருங்க. அவரு அந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகிறாங்கன்னா நீங்க சான்ஸ் கண்டினியூவா கொடுக்கறதுனால தான் என்ன பொறுத்த சொல்லுவேன். அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா இப்போ 2 மேட்ச் கண்டினியூ ஒரு 3 மேட்ச் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அந்த அடுத்த மேட்ச்ல என்ன பண்ணுவாரு? 3 மேட்ச் நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம், இந்த மேட்ச்லயாவது நம்ம ஒரு கம்பேக்ங்கிறத கொடுக்கணும் கம்பல்சரி. எப்படியாவது ஒரு 50 ரன்ஸ் 50+ ரன்ஸ் அடிச்சாகணும் அப்படின்ட்டு அதுதான் மைண்ட் செட்ல ஓடிட்டு இருக்கும். அந்த ப்ரெஷர்லயே ஒரு பேட்டிங் ஆடுவாரு. ஒரு எக்கு தப்பா ஒரு ஷாட் ஆடி மறுபடியும் அகேன்ஸ்ட் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும் நீங்க மேனேஜ்மெண்ட் கம்பல்சரி சஞ்சு சாம்சன் 3 மேட்ச் ஃபெயிலியர் ஆயிட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. உனக்கு பதிலாக ஒரு சின்ன பையன் இருக்காப்ல வைபவ் சூரியவன்சி, நாங்கள் அவர் இறக்குறோம். ஒரு 2-3 மேட்ச் அவரை விளையாட வச்சு பார்க்குறோம். நீ 2-3 மேட்சை கொஞ்சம் ஃப்ரீயாக்கும், உன் மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க, உனக்கும் சான்ஸ் மறுபடியும் கொடுப்போம். அதை சரியா பயன்படுத்தினா மறுபடியும் கண்டினியூ சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணீங்கன்னா அவர் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். மறுபடியும் நல்ல ஃபார்முக்கு வருவார், மறுபடியும் டச்சுக்கு வருவார், மறுபடியும் இந்தியன் டீமுக்கு நல்ல ஒரு ஓப்பனராக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படி பண்ணாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதை விட்டு கண்டினியூ கொடுத்து ப்ரெஷர் அவர் மேல திணிச்சு அவர் வந்து ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் அகைன்ஸ்ட் ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்காரு. அதனால அவரை டிராப் பண்ணிட்டு இந்த T20ல சஞ்சு சாம்சனுக்கு பதிலா நம்ம வைபவ் சூரியவன்சியை எடுத்தாங்கன்னா இந்தியன் டீம் பெட்டரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓப்பனிங் பெர்ஃபார்மன்ஸ் போறதுக்கு ஓப்பனிங்ல சொதப்பினா அப்படியே டோட்டலாவே சொதப்பிடுறாங்க நம்ம இந்திய அணி. அதனால ஓப்பனிங்ல வைபவ் சூரியவன்சிக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இந்தியா மறுபடியும் ஒரு கம்பேக் வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. ஓகே, வேர்ல்டு கப் வின்னருங்க சூரியகுமார் யாதவ் வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தாரு. ஒரு அருமையான ஒரு கேப்டனா இருந்தாரு. அவர் பேட்டிங்ல சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல, வேர்ல்டு கப்லயும் கொடுக்கல, ஐபிஎல்லையும் கொடுக்கல. அது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் கேப்டன்சில ஒரு மாசம் காமிச்ச ஒரு கேப்டன்சிய வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனை வந்து பாத்தீங்கன்னா டிராப் பண்ணிட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு கேப்டன்சி பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கேப்டன்சி பொறுப்பை ஸ்ரேயஸ் ஐயர் சரியா பயன்படுத்துறங்க. அவரு அந்த கேப்டன்சி பொறுப்பு அவரு வாங்கினதுக்கு அப்புறம் அயர்லாந்துக்கு எதிராக விளையாண்டாங்க. அது ஒரு கத்துக்குட்டி டீம்னு சொல்லியானும். இருந்தாலும் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டா யாரையும் சாதாரணமா எடை போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. அதனால அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் சின்ன டீம் நம்ம நினைச்சாலும் சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நம்ம சாம்பியன் இந்தியாவே வந்து வீழ்த்தினாங்க. 2-0 ஒயிட் வாஷ் பண்ணி வெளில அமிச்சாங்க. அப்படிப்பட்ட அணிக்கு எதிராக தோல்வி. புது கேப்டனா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் மறுபடியும் இப்ப இங்கிலாந்துக்கு எதிராக கிடைச்சிருக்க சான்ஸ்ல கம்பல்சரி வந்து இவர் இந்த சீரீஸ் வின் பண்ணி கொடுத்தாருன்னா சூரியகுமார் யாதவ் பதிலா ரீப்ளேஸ்மெண்டா வந்த கேப்டன்சி அப்படிங்கறது ஒருத்தவன்னு சொல்லலாம். இல்ல சூரியகுமார் யாதவ எதுக்கு டிராப் பண்ணீங்க அப்படி கேள்வி எழ ஆரம்பிச்சிடும். ஸ்ரேயஸ் ஐயர் இந்த சீரீஸை லாஸ் பண்ணா கூட ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸா போய் லாஸ் பண்ணாருன்னா பிரச்சனை கிடையாது. ரொம்ப மொக்கையா வந்து இந்த சீரீஸை லாஸ் பண்ணாருன்னா சூரியவன்சி ஏன் சூரியகுமார் யாதவ எதுக்கு டிரா பண்ணீங்கன்ட்டு ரசிகர்களிடையே பெரிய கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த சீரீஸ் எப்படியா வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால இந்த சீரீஸ் எப்படியா வின் பண்ண பாருங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி உங்க கேப்டன்சி உங்க கையில தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் எப்படியா கம்பல்சரி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறாங்க. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சீரீஸ் வின் பண்றதுக்கு கொஞ்சம் பூஸ்டா இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 மேட்ச் தோல்வி, போன மேட்ச் நடக்கல, ஒரு மென்டலா கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருப்பாங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறம் கம்பேக் நல்ல ஒரு இந்தியா இந்த சீரீஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஜெயிச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய கருத்து. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த 2வது T20 மேட்ச்ல நம்ம இந்திய அணி இந்த மேட்சை ஜெயிக்குமா இல்ல இங்கிலாந்து ஜெயிக்குமா? இது வைபவ் சூரியவன்சிக்கு இந்த 2வது T20ல இடம் கிடைக்குமா இல்ல இந்த சீரீஸ் ஃபுல்லா அவருக்கு இடமே கிடைக்காதா? ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில அவர் வந்து வின்னிங் வெற்றி இந்த 2வது T20 பெறுவாரா? இந்த சீரீஸ் அவர் லாஸ் பண்ணுவாரா இல்ல சக்சஸ்ஃபுல்லா முடிப்பாரா? இந்த மாதிரி எல்லா கேள்விக்குமே நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுங்க. அதோட மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல் பேரு வந்து பாத்தீங்கன்னா சுருட்டை குசும்பு. நல்லா நோட் பண்ணிக்கங்க, சுருட்டை குசும்பு. அந்த சேனல் ஒரு காமெடி ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட்ங்கிறத நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த சேனலை மறக்காம உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் இந்த சேனலுக்கு எப்படி எந்த அளவுக்கு கொடுத்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.